அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நமக்கு தேவையான ஒரு சின்ன மெசேஜ். இப்போ வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல்கள் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதான் யதார்த்தம். பட் அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறதில்ல. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்காமல் வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அதில் துவண்டு உட்கார்றவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க, அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறவங்கள விட. அது ஒவ்வொரு மனிதர்களுடைய மிகப்பெரிய பலகீனம். கஷ்டங்களை சந்திக்காமல் யாருமே வாழ முடியாது. அதை எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கஷ்டத்தில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் அதில் சோர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு அது ஒரு மன அழுத்தமாக மாறி அதுவே நம்மளை ரொம்ப பலகீனப்படுத்தும், உடல் ரீதியாகவும் கூட மனல் ரீதியாகவும் கூட. அதனால நம்ம ஒரு பிரச்சனைகளையோ ஒரு கஷ்டங்களையோ நமக்கு வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த கஷ்டத்தை கடந்து போயிடுவோம். அதுதான் உண்மை. கடந்து போகாத கஷ்டங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை. எப்படியும் ஒரு நாள் இந்த கஷ்டம் நம்மளை கடந்து போகும். சில கஷ்டங்கள் கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கடந்து போகிறது உண்மை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னடான்னா, ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, எப்படி அதை சரி பண்ணுறது. ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம முதல் கட்டமாக யோசிச்சிட்டோம்னாலே நாம் அதுலேருந்து பாதி நம்ம கிளியர் பண்ண மாதிரி தான். அதனால் கஷ்டங்களில் நாம் தோண்டு விழுந்துடாமையும் அதில் மூழ்கி உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு எதுவுமே யூஸ் இருக்காது. அதில் நாம் பலகீனம் மட்டும்தான் படுவோமே தவிர ஒருபோதும் நம்ம அதில் பலனடைய போகிறது கிடையாது. ஸோ நாம் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான என்ன வழியோ அதை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து அதை ஃபேஸ் பண்ணி நாம் பழகிக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரி கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம தடுமாறி போய் நின்ன காலமும் ஒன்று இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அனுபவமாக அது மாறும். இதெல்லாம் அன்னைக்கு நிலைமைக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி நம்ம எதையுமே கஷ்டத்தை பார்த்து மிரண்டு போகாமலும் கஷ்டத்தை பார்த்து ஓடாமலும் அதை எதிர்த்து சந்திக்கிற மனநிலைமைக்கு நாம் போயிட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு சூழல்கள்லையும் மன அழுத்தங்கிறது நமக்கு வரவே வராது. ஸோ அது போல் நம்ம இனிமேல் தயாராக இருப்போம் எல்லா விஷயங்களையும்.